லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை தோறும் வேலையை தொடங்குறப்ப விறுவிறுப்பாக தொடங்கணும். மண்டே மோட்டிவேஷன். எல்லா நாளும் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆனால் திங்கக்கிழமை சுறுசுறுப்பு அது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அல்லது வெள்ளிக்கிழமை வரைக்கும், அப்புறமேலு ஜாலி மூடு கூட போய்க்கலாம். சரி, வேலையை எப்படி தொடங்கிறது? வேலையை தொடங்குறதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாளைக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் சொல்லலை. 3 நிலை குறித்து கூட வச்சுக்கோங்க. ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒருத்தர் விருது வாங்குறாரு, ஒருத்தர் விருது கொடுக்குறாரு. நாம் உட்காந்து ஆடியன்ஸாக கைதட்டி பின்னுறோம். ஒரு நிலை. எவ்வளவு நாளைக்கு கைதட்டிக்கிட்டே இருக்க போகிறோம்? கைதட்டுறதுக்காகவா நம்ம பிறந்தோம்? இல்லை. நம்மோட கைதட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தன் அடுத்த விழாவில் மேடர் போய் பரிசு வாங்குறான், பார்க்குறான். நம்மளோட தானே கைதட்டிக்கிட்டு இருந்தான், பரிசு வாங்குறான். இப்போ கைதட்டினவன் கைதட்டு வாங்குறான். தெரியுதா? கைதட்டினவன் கைதட்டு வாங்குறான். சரி, இப்போ நமக்கு ஒரு ஆதங்கம் வருது. அடுத்த வட்டம் நம்ம எப்படியாவது நம்ம போய் விருது வாங்கிடணும். சரி, அதே போல் அடுத்து ஒரு முயற்சி பண்ணி நம்ம விருது வாங்குகிறோம், பரிசு வாங்குகிறோம். இப்போ நம்மளை பார்த்து எல்லோரும் கைதட்டுறாங்க. நம்மளும் கைதட்டிக்கிட்டு இருந்தவங்க கைதட்டு வாங்கிட்டோம். இதோட போதுமா? இதோடு எப்படி போதும்? என்ன ஆசை வரணும்னு தெரியுமா? நான் பரிசு வாங்குகிறேன், ஒரு நாளைக்கு பரிசு கொடுக்குறவராக வருவேன். நான் கைதட்டினேன், கைதட்டு வாங்கினேன். கைதட்டு வாங்கிறதுக்கான அந்த நிகழ்வுக்கு யார் தலைமை ஏற்று பரிசு கொடுத்தார்களோ அவர்களை போல் வருவேன். மாவட்ட ஆட்சித்தலைவராக, கலெக்டராக, புகழ்பெற்ற மந்திரியாக, முதல் அமைச்சரிடத்திலே, பிரதம மந்திரியிடத்திலே, ஜனாதிபதி இடத்திலே, உலக புகழ்பெற்ற தலைவர்களிடத்திலே நான் விருதினை பெறுவேன். இந்த எண்ணம் போதுங்க. சரி, இப்போ நீங்கள் ஒன்று கேளுங்க. இது சாதிச்சு காட்ட முடியுமா? முடியும். நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து எம்ஜிஆர் ரசிகன். இப்போ தான் இந்த ரசிகன்கிற போது என்ன அப்படின்னா, எனக்கு அது அவருடைய வேகமும் சுறுசுறுப்பும் பிடிக்கும். அவர் பெரும்பாலும் அழுக மாட்டார். 1, அழுகிறவங்கள அழுக விட மாட்டார். 2, இவர் கையில் பரிசு வாங்கணும் அப்படின்னு நான் படிக்கிற காலத்தில் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட மட்டும் இல்லை, இதுக்கான முயற்சி என்ன அப்படின்னு பார்ப்பேன். பேச்சு போட்டியாக போவேன் மாநில அளவில். ஏன்னா அப்போ தான் முதலமைச்சர்கிட்ட வாங்க முடியும். கட்டுரை போட்டியாக போவேன், எல்லாத்துக்கும் போவேன். இதில் நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, அந்த காலத்துலலாம் நான் சொல்கிறது எப்போ அப்படின்னா 82, 83. அப்போ எப்படின்னா, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மேலே ஒரு பிளாக் பெல்ட் போட்டு, ஷூ போட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு, அதெல்லாம் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டு. இப்போ நான் எப்படி தீர்மானிக்கிறேன்? எம்ஜிஆர்கிட்ட பரிசு வாங்கணும்னு தீர்மானிக்கிறேன். என் ட்ரெஸ்ஸை தீர்மானிக்கிறேன். நானா இந்த மாதிரி போகணும், கையில் பரிசு வாங்கணும். நடக்குமா? சரி. தியாகராசர் கல்லூரியில் எம்ஏ படிச்சுட்டு இருக்கப்போ பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டேன். அந்த நேரத்தில் எம்பில் படிக்கிறதுக்கு. அப்போது ஒரு போட்டி வச்சுருந்தாங்க தியாகராசர் காலேஜில் படிக்கிறப்ப. என்ன போட்டினா, வேளாண்மை பற்றி மாணவர்களுக்கு தெரியுதாங்கிறதுக்காக ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு அடிப்படையாக சொல்லவும் தான் தானே, எங்களுக்கு நிலம் இருக்குல்ல, எனக்கு உழுக தெரியும், கருதுருக்க தெரியும், களை எடுக்க தெரியும், உரம் போட தெரியும். பொய் இல்லை, இப்போவும் செய்வேன். வண்டி ஓட தெரியும். மாட்டு வண்டியில் மாட்டை பூட்டுறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. வலது இடது தெரியணும். சரி, இதெல்லாம் தெரியுமா? நான் இதெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு உடனே அந்த கட்டுரை எழுதினேன். வேளாண்மை பற்றிய கட்டுரையில் மற்றவர்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குருவை, சம்பா அப்படிமோ நெல்லுடைய பேர். இதெல்லாம் வையக்குண்டான்னு ஒரு நெல் எங்கள் ஊரில் உண்டு. 6 மாதம் நெல் விளையும். 60க்கு 20ன்னு ஒரு நெல் உண்டு எங்கள் ஊரில் விளையும். இப்போல்லாம் ஆடுதுறையெல்லாம் அப்போல்லாம் வரல. 5, 8ங்கிறோம்ல, அதெல்லாம் இல்லை. இந்த பழைய நெல் பேரெல்லாம் நான் சொன்னேன். தொழிலுக்கான வேலைகளை நான் சொன்னேன். அந்த கோட் வேர்ட்ஸ் மாதிரி அதெல்லாம் நான் குறிப்பிட்டு கீழே அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். அதாவது நாற்றாங்கால், விதை பாவுதல், பரம்படித்தல், உழுதல், களை பறித்தல், இந்த சொற்கள் எல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. இது நான் சொல்கிறது 82ல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது, கருதறுத்து களத்தில் போட்டு அடித்து சூடு அடிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. மாடுகளை வச்சு, டிராக்டர் கிடையாது இப்போ, அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. மாடுகளை சுத்த விட்டு நெல்லை உதறி அதை கொண்டு வர்றது. ஆச்சரியம், நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். முதல் இது தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அறிவிப்பு வந்துச்சு எனக்கு அரசாங்கத்திலேருந்து. என்ன அறிவிப்பு தெரியுமா? இந்த விருதை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்குகிறார்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
அப்படி நான் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு இது என்ன சினிமாவா நாடகமா அப்படின்னு. அதே மாதிரி இடையூறு வந்தது. எப்படி இடையூறு? முதல் நாள் வரைக்கும் எம்ஜிஆர் கையில் பரிசு வாங்க போகிறோம்னு மதுரையில் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பரிசு கொடுக்க போகிற அன்னைக்கு காலையில் ஒரு தகவல் வருது, முக்கியமான காரணங்களால் முதல்வர் வரவில்லை. பரிசு கொடுத்துட்டாங்க. யாரோ முனுசாமியை யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் யாருன்னு தெரில எனக்கு. அவரும் ஒரு இதில் இப்போ உயர் பதவியில் இருக்கவர் தான். பாருங்கள், ஒரு கலெக்டர்கிட்டையோ அவருக்கு மேலே இருக்கிறவர்கிட்டையோ வாங்கணும்னு நினச்ச நான் இப்போ அதை சாதாரணம் நினைக்கிறேன். என்னடா அது முதலமைச்சர் கொடுக்காம போயிட்டாரே அப்படின்னு. ஆனால் பின்னாடி வாங்கினேன். எப்போ? 84 பிப்ரவரி மாதத்தில் இந்த விருதை வாங்கிறதுக்காக நான் சென்னை போகிறேன். எம்ஜிஆர் கையில் வாங்கிறதுக்காக போகிறேன். எம்ஜிஆர் கையில் வாங்க போனால் என்னுடைய தந்தையாருக்கு கிடைச்ச அந்த விருதை தனையன் பெற்றுக்கொள்ளலாங்கிறாங்க. நான் ஏற்கனவே தகுதி உள்ளவனாக என்னை ஆக்கியிருந்தேன். எம்ஜிஆர் கையில் வாங்க வேண்டியவன் வாங்க முடியலை. ஆனால் இந்த விருது வாங்க போகிறப்ப அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கான விருதை பொங்கல் அன்னைக்கு வள்ளூர் கூடத்தில் எம்ஜிஆர் கொடுக்குறார். எனக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா? எல்லோரும் பெரியவங்க வர்றாங்க. நான் வந்து இப்போ சின்ன பையனாக இருக்கேன், வேலைக்கு கூட போகலை, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் எங்கள் அப்பாட்ட படித்தவர் இருந்தார். அவர் சொன்னார், உங்கள் அப்பாவால் தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன், நீங்கள் வாங்கலாம். நம்பவே முடியல, எம்ஜிஆர் இவ்வளோ நிலையிறாரு. சீராளி கோவிந்தராஜனுடைய பையன் சிவசிதம்பரம் பாடிக்கிட்டு இருக்கார். எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் பார்த்தது, அவர் பாடி முடிக்கிறாரு, ஒருத்தர் அப்படி தட்டில் பூவை கொண்டு சொல்லி அவர் உட்காந்துருக்காரு, அப்படியே தலையில் போட்டுறார் அப்படிங்கிறார் எம்ஜிஆர். அவர் எந்திரிச்சு கும்பிடுறாரு, சபையை ஆர்ப்பரிக்குது. இப்போ வரிசையாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அகவை முதிர்ந்த அறிஞர்கள்னால் ரொம்ப வயதாக இருப்பாங்க. சில பேரை தூக்கிட்டு வந்தாங்க, சில பேரை தள்ளுவண்டியில் கொண்டு வந்தாங்க. இப்படி இதுக்கு நடுவில் நான் போகிறேன்னா என்னை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் வியப்படைஞ்சார் எம்ஜிஆர். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. அப்புறம் சொன்ன உடனே சரி வாங்க. நான் ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு இப்படி போனேன். இப்படி ஒரு சுண்டு என்னைய ஃபோட்டோ எடுத்துக்கலையா? அவர் கேட்குறாருங்க. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ அப்படி இப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. உடனே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். எப்படி எடுத்திருக்கேன்? அந்த ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பெல்ட்டு. இதில் இப்போ வரைக்கும் நான் யார் ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொன்னாலும் நான் நின்று அவங்களுக்கு சரி பண்ணி லைட் நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன், செல்ஃபி எடுக்கணும்னு என் கூட வந்தாங்கன்னா அவங்கள நான் நின்று அவங்களோட போஸ் கொடுத்துட்டு வருவேன். எம்ஜிஆர்கிட்ட அந்த பழக்கத்தை ஒரு வினாடி நான் கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் அந்த படம் இருக்குது. அதே மாதிரி 3 முதல்வர்கள்ட்ட கலைஞர்கிட்ட வாங்கியிருக்கிறேன். தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுங்கிற பட்டம் கொடுத்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. புரட்சித்தலைவி அம்மா அவர்கள்ட்ட கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன், பாரதியார் விருது வாங்கியிருக்கேன். அவங்ககிட்ட எப்படி இப்போ இது பண்ணேன்னா, கலைமாமணி விருது வாங்குறப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் தலைவராக இருக்கார், இயல்இசை நாடகம் பண்ணுறதுக்கு. பிபி சீனிவாஸ் செயலாளராக இருக்கார். இவங்களாம் மேடையில் இருக்காங்க. இப்போ நான் அம்மாட்ட கலைமாமணி விருது வாங்குறப்ப, அம்மா நான் தான்மா ஜெயடிவியில் தினசரி காலையில் பேசுகிறேன்னு கேட்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் இது என்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. அதுக்குள்ளே அதிகாரிகளில் வந்து என்னை சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படி. அதாவது பேசக்கூடாதுங்கிறது புரோட்டோக்கால் போல் இருக்கு, எனக்கு தெரியாது. என்ன பேசுகிறீங்கன்னு. இல்லை எந்த தொகுதியில் நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னேன். பேசாமல் இருட்டாங்க, ஒருத்தரும் பேசலை. ஒரு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. இல்லை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இப்படி சொல்கிறாங்களே. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் கைதட்டியிருக்கேன், நான் பரிசு வாங்கியிருக்கேன், நான் யார்கிட்ட வாங்கணும்னு நினச்சேனோ அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். இப்போ போகிற இடத்துலலாம் நான் பரிசு கொடுத்துட்ருக்கேன். என் சுயபுராணம் இல்லை, நான் தோல்வி அடையாதவன் இல்லை, எனக்கு பின்னணியும் இல்லை. ஆனால் உற்சாகமான எண்ணம் இருந்தது, விடாத உழைப்பு இருந்தது. இது இருந்தால் போதும். எம்ஜிஆர் பாட்டை வச்சே சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நான் என்னை உதாரணம் சொன்னேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வேறு யாரையாவது பற்றி சொல்கிற போது கூட படித்து சொல்லுவேன், கேட்டு சொல்லுவேன், பார்த்து சொல்லுவேன். நான் உணர்ந்து சொல்கிறேன். வர முடியும், சாதிக்க முடியும். இன்னும் கூட எனக்கு சில கனவுகள் இருக்குது. அந்த கனவுகளை இப்போ சொல்ல மாட்டேன், ஜெயித்த பிறகு சொல்லுவேன்.
அப்போவும் நீங்கள் அதை கேட்குற அளவுக்கு தயாராக இருங்க. நீங்களும் வந்துருங்க. நான் சொல்கிறதே எதுக்காக அப்படின்னா, என்ன மாதிரி இல்லை, என்னை காட்டிலும் நீங்கள் எல்லாம் வரணுங்கிறதுக்காகத்தான். அதனால் முயற்சி பயிற்சி 2 ரெக்கை, முயற்சி பயிற்சி 2 துடுப்பு வச்சுக்குங்க. விண்ணை ஆகாயத்தை அளக்கலாம் இறகுகளால், துடுப்புகளால் கடலையும் கடக்கலாம். வெற்றி பெறுங்கள். வெற்றி, மகிழ்ச்சி, இது வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.